Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhunathan molecular basis of inheritance chapter la transcription topic ku NCERT line to line explanation paaka porom. So transcription வந்து எந்த question வந்தாலும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So the process of copying genetic information from one strand of DNA into RNA is termed as transcription. நம்ம ஜெனரலா என்ன சொல்வோம், DNA ல இருந்து RNA வரதுக்கு பேரு transcription பா அப்படினு சொல்வோம். ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், DNA is a double stranded structure. இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்கும். இதுல இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் அப்படினா இது செகண்ட் ஸ்ட்ராண்ட்னா ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் தான் RNA வா காப்பி எடுக்கும். ரெண்டு ஸ்ட்ராண்டும் காப்பி ஆகாது. ரெண்டு ஸ்ட்ராண்டும் காப்பி ஆனா அதுக்கு பேரு ரெப்ளிகேஷன். DNA ரெப்ளிகேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். DNA ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் RNA வா காப்பி எடுக்கும். That is called transcription. Here also the principle of complementarity governs the process of transcription. But exception இருக்கு. என்ன exception? Adenosine now forms the base pair with uracil instead of thymine. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு நைட்ரஜன் பேசஸ் என்னென்ன இருக்கு? அடினைன் இருக்கு, குவானைன் இருக்கு, சைட்டோசின் இருக்கு, தைமின் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. இதோட பேஸ் பேர் என்ன ஃபார்ம் ஆகும்? தைமின், சைட்டோசின், குவானைன், அடினைன். இதை தான் பேஸ் பேர் ரூல் அப்படிமோ. அடினைன் பேஸ் வித் தைமின், குவானைன் பேஸ் வித் சைட்டோசின். சைட்டோசின்னா குவானைன், தைமின்னா அடினைன். ஓகே. அதே மாதிரி அடினைன் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் தைமின், குவானைன் சைட்டோசினை ஃபார்ம் பண்ணும், சைட்டோசின் குவானைனை ஃபார்ம் பண்ணும், தைமின் அடினைனை ஃபார்ம் பண்ணும் DNA ரெப்ளிகேஷன்ல. பட் RNAல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது இந்த இடத்துல அடினைன் எங்கெல்லாம் இருக்கோ அங்க தைமின் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலா யுராசில் ஃபார்ம் ஆகும், தைமின் ஃபார்ம் ஆகாது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல. So wherever adenine is there, uracil ஃபார்ம் ஆகும். குவானைன்னா சைட்டோசின் தான், சைட்டோசின்னா குவானைன் தான், தைமின் இருந்தா அடினைன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது DNA ஓட ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படின்னா RNA ஃபார்ம் ஆகும்போது அடினைன் தைமினுக்கு பதிலாக யுராசில ஃபார்ம் பண்ணும். This is very important. However, unlike in process of replication, DNA replication என்ன? This is DNA replicate ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு சிமிலர் DNA, இதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ராண்ட், ரெண்டுமே டபுள் ஹெலிக்ஸா இருக்கு. This is DNA replication. Unlike in the process of replication, which once set in, the total DNA of an organism gets duplicated. இருக்கிற DNA அப்படியே ரெண்டா மாறிடுது. duplicateனா எக்ஸாக்ட்டா ரெண்டு காப்பியா மாறிடுது. But in transcription, only a segment of DNA and only one of the strand is copied into RNA. இப்போ என்ன சொல்றாங்க? DNA இப்படி வரைஞ்சுக்கலாம் ஹாரிசான்டலா. இப்படி இருக்குன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட், இது செகண்ட் ஸ்ட்ராண்ட்னா இதுல ஒரு ஸ்ட்ராண்ட் தான் காப்பி எடுக்க போகுது. அதுலயும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், கொஞ்சூண்டு பார்ட், ஒரு ஸ்ட்ராண்ட்ல கொஞ்சூண்டு பார்ட் மட்டும் தான் RNA-வா வரும். என்டையர் ஸ்ட்ராண்ட் DNA ஸ்ட்ராண்டும் RNA-வா வராது அப்படின்னு சொல்றாங்க. This is very important. பார்த்துக்கங்க. This necessitates defining the boundaries that would demarcate அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரிய ஏக்கர் லேண்ட் இருக்கு, ஏக்கர். அந்த பெரிய ஏக்கர் லேண்ட்ல இந்த பிளாட் உனக்குப்பான்னு சொல்லி ஒரு இந்த கல்லெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, பெரிய ஏரியாங்க. இதுல உன்னோட இடம் இதுதான், இங்க நீ வீடு கட்டிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, பவுண்டரிஸ் வச்சு, லிமிடேஷன் வச்சு, இதுதான் உனக்கான வீடு, இங்க தான் நீங்க வீடு, இதுதான் உங்க இடம், இந்த இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு மார்க்லாம் போட்டு தராங்கல்ல, அந்த மார்க்கிங், லிமிட்டிங், அதுதான் டிமார்க்கேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ராண்ட்ல இத்துலூண்டு செக்மெண்ட் தான் RNA-வை சிந்தசிஸ் பண்ண போகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. So demarcate the region and the strand of DNA that would be transcribed. எந்த ஸ்ட்ராண்ட் DNA ஸ்ட்ராண்ட் டிரான்ஸ்கிரைப் ஆக போகுது, அதுல எந்த பார்ட் டிரான்ஸ்கிரைப் ஆக போகுதுன்னு பார்க்க சொல்றாங்க. Why both strands are not copied? Question வரும். This is very 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 important need point. நல்லா பார்த்துக்குங்க. ரெண்டு ஸ்ட்ராண்டும் ஏன் காப்பி எடுக்க மாட்டேங்குது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல? So during transcription has the simple answer. அவன் simple answerன்ட்டான். எக்ஸாம்ல போய் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். தெளிவா பார்த்துக்கங்க. First, if both strands act as template, they would code for DNA molecule with different sequences. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ DNA ஸ்ட்ராண்ட் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டை நான் அப்படியே வரிசையா எழுதுறேன். நைட்ரோஜன் பேசஸா AGCCGன்னு ஒரு ஸ்ட்ராண்ட் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்கும்? TCGGCன்னு இருக்கும்.
ஓகேங்களா? இதுதான் ஒரு செக்மெண்ட் மட்டும் நான் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது RNA-வை கொடுத்தா எப்படி கொடுக்கும்? A இருந்தா U வரும், இன்ஸ்டெட் ஆஃப் T என்ன வரும்? U வரும். G இருந்தா C, C இருந்தா G, G C, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராண்ட் நமக்கு கொடுத்துருக்கும். செகண்ட் ஸ்ட்ராண்ட் எப்படி கொடுக்கும்? T இருந்தா A, C இருந்தா G, G இருந்தா C, C G ன்னு கொடுக்கும். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும் இந்த RNA, இந்த RNA ஒரு டைப் ஆஃப் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். 2 different protein synthesis பண்ண ஆரம்பிச்சிரும். ஏன்னா 2 different RNA, இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் ஒரு RNA-வை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, அதுக்கு ஆப்போசிட்ல இந்த ஸ்ட்ராண்ட் ஒரு RNA-வை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா 2 different RNA, ஒவ்வொரு RNA-வும் டிரான்ஸ்லேஷன்ல போய் ஒரு டைப் ஆஃப் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல சீக்வன்ஸ் வேறையா இருக்கு, இதுல சீக்வன்ஸ் வேறையா இருக்கு, 2 different proteins-ஐ ப்ரொடியூஸ் பண்ணிரும். ரிமெம்பர், காம்ப்ளிமெண்டாரிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிக்கல். இதுவும் ஒரே மாதிரியா இருக்கு, வேற வேறையா தானே இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஐடென்டிக்கல், சேம் காப்பி கிடையாது. So and in turn if they code for proteins, இதுவும் போய் RNA போய் கோட் பண்ணாங்க, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா the sequence of amino acid in the proteins would be different. இது வேறையா இருக்கும், இது வேற புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணிரும். Hence one segment of DNA would be coding for 2 different proteins and this would complicate the genetic information transfer machinery. ஸோ நமக்கு தேவையில்லாத புரோட்டீனா சிந்தசிஸ் பண்ணிச்சுன்னா அது விஷத்தன்மை வாய்ந்ததா இருந்தால் சங்கு ஊதிடுவாங்க. அதனால இப்போ நமக்கு 2 ஸ்ட்ராண்டும் காப்பி எடுக்க கூடாது. காப்பி எடுத்தா 2 different protein synthesis பண்ற அபாயம் வந்துரும். இது ஃபர்ஸ்ட் ரீசன், 2 ஸ்ட்ராண்டும் காப்பி எடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன? the 2 RNA molecules if produced, இங்க பாருங்க UCGGC னோ AGCCG னு இருந்ததுன்னா ரெண்டும் பேரிங் ஆயிடும், ரெண்டும் கப்புள் ஆயிடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. இது ரெண்டும் இந்த மாதிரி RNA வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். RNA சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், பட் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA-வா மாறிடும். simultaneously produce ஆச்சுன்னா would be complementary to each other, hence would form double stranded RNA. double stranded RNA வந்துச்சுன்னா அது டிரான்ஸ்லேஷன் பண்ணாது, ஃபங்க்ஷன்லெஸ்ஸா போயிடும். this would prevent RNA from being translated னா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாது, translated into protein பண்ண வேண்டியது பண்ணாம போயிடும். and the exercise of transcription would become futile one. futile அப்படின்னா வேஸ்ட், பயன் உள்ளது இல்லை, பயனற்றதா போயிடும், யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதான் ஃபியூட்டைல்னா தேவையில்லாத ஒன்னா போயிடும் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதனால டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வரதை தடுக்கணும். அடுத்து 2 டிஃப்ரெண்ட் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா வம்பா போயிடும். இது ரெண்டையும் ஸ்டாப் பண்றதுக்கு, இது ரெண்டும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல DNA ஸ்ட்ராண்ட் 2 ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுது. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இப்ப பார்க்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல பர்டிகுலரா 3 ரீஜன்ஸ் இருக்கு. அது யாரு? a promoter, a structural gene and a terminator னு 3 ரீஜன் இருக்கு. இந்த டயகிராம்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. this is promoter first region, next இந்த structural gene இருக்கா second, this is terminator third region. இந்த 3 ரீஜன் இருக்கு. this is the transcriptional unit. transcriptional unit எப்படி தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி DNA அப்படியே போய்கிட்டே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ரீஜனை எடுத்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நாட் என்டையர் DNA, இது ஃபுல் DNA கிடையாது, DNA-வோட ஒரு செக்மெண்ட். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக லைன் டயக்ராம்ல பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாக்ஸ்லாம் இருக்குமா? இருக்காது, அந்த ரீஜனை ரெப்ரசன்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். There is a convention in defining 2 strands of DNA in structural gene of the transcription unit. Convention-னா நமக்கு கன்வே பண்றாங்க. 2 strand DNA-ல இருக்கு, அந்த 2 strand-யும் ஈஸியா நமக்கு கன்வே பண்றாங்க. என்ன? Since 2 strands have opposite polarity. Polarity-னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, 3 prime end-ல ஆரம்பிச்சு 5 prime end-ல முடியுது ஒரு ஸ்ட்ராண்ட், ப்ளூ கலர்ல இருக்க ஸ்ட்ராண்ட். கிரீன் கலர்ல இருக்க ஸ்ட்ராண்ட் செகண்ட் ஸ்ட்ராண்ட் 5 prime-ல ஆரம்பிச்சு 3 prime-ல முடியுது. this is called polarity. ஓகேங்களா? 2 ஸ்ட்ராண்டுக்கும் ஆப்போசிட் போலாரிட்டி இருக்கு. and the DNA டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. படிக்கிறது நீங்க தான், நீட் எக்ஸாம் எழுதுறது நீங்க தான், MBBS ஆக போறது நீங்க தான், எல்லா ஒர்க்கும் நீங்க தான் பண்ணுவீங்க. ஆனா யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் துட்டு. நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடணும்னா 1500 ரூபாய் அப்படி இப்படின்னு கேட்கறாங்களா இல்லையா? பேரண்ட்ஸ் தானே கொடுக்குறாங்க. நீங்க போட்டிருக்க சொக்கா, திங்கிற சோறு, தங்கி இருக்கிற இடம் எல்லாம் நீங்க சொல்லிடுவீங்க. பெத்துட்டா மட்டும் போதுமா? இதெல்லாம் அவங்க கடமை இல்லையான்னு? கடமை தான், ஆமா ஆமா, அது அவங்களோட கடமை தான்.
ஓகே ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணாலும், நீங்கள் எக்ஸாமுக்கு படித்தாலும், எக்ஸாம் எழுதினாலும், டாக்டர் ஆனாலும், ஒரு சர்டன் நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணணும்னா டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். டிஎன்ஏ கிட்ட தான் என்ன ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணுங்கிறதே இருக்கு. ஒரிஜினல் இருந்தால் தானே ஜெராக்ஸ் எடுக்க முடியும். ஓகே ஸோ டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ், ஏஎஸ்இன்னு முடிஞ்சா என்சைம். RNA polymerase, polymer அப்படின்னா என்னத்தோ RNA பெரிய செயினா ஃபார்ம் ஆகிறது. RNA polymerase enzyme அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Also catalyze the polymerization in only one direction. This is very 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 important point. One direction, அது எந்த direction? RNA polymerase always synthesize RNA from 5' to 3' direction. RNA அதாவது transcription எந்த directionல நடக்குதுன்னா 5' to 3' direction. Very important MCQ, that is neat question. The strand that has polarity 3' to 5' act as a template. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. Templateக்கு first letter T, 3க்கு first letter T, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. Template 3' to 5' and is also referred to as template strand. இங்க பாருங்க 3' to 5'. தயவு செய்து இந்த ஏரோவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஏரோவை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஏரோவை ரெண்டு சைடில் இருக்க ஏரோவையும் கன்சிடர் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி சார் பார்க்கறது? யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம். 3 to 5 லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது லெஃப்ட், முடியறது ரைட். அப்ப இங்க லெஃப்ட்ல 3' யார் ஆரம்பிக்கிற? அந்த ப்ளூ ஸ்ட்ராண்ட் தானே. 3 to 5 டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? சரி. The other strand which has the polarity 5' to 3', 5' to 3', leftல இருந்து ரைட் பாருங்க, ஏரோவை பார்க்காதீங்க. 5' to 3', எங்க இருக்கு? And the sequence same as RNA except thymine at the place of uracil is displaced during transcription. இங்க வந்து நல்லா பாருங்க, 5' to 3' இருக்கிறத கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்கிறோம். இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் இதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு நம்ம படிப்போம். இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் எக்ஸாக்ட்லி லுக் லைக் RNA. RNA மாதிரியே இருக்கும். தைமின் இருக்கிற இடத்துல மட்டும் RNAல யுராசில் இருக்கும். C, G, A எல்லாம் இருக்கிற இடத்துல கோடிங் ஸ்ட்ராண்ட்ல C இருந்தா RNAலயும் C. கோடிங் ஸ்ட்ராண்ட்ல G இருந்தா Cனா சைட்டோசின், Gனா குவானைன். இங்க அடினைன் இருந்தா கோடிங் ஸ்ட்ராண்ட்ல பர்టిక్యులர் பிளேஸ்ல அடினைன் இருந்தா RNAலயும் அடினைன் இருக்கும். இங்க தைமின் இருந்தா அது மட்டும் யுராசில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா என்னன்னு நம்ம டீடைலா படிப்போம். ஸ்ட்ரேஞ்ச்லினா என்ன? புரிஞ்சுக்க முடியாத ஒரு என்னடா வியக்கத்தக்க வகையில. This strand which does not code for anything. கோடிங் ஸ்ட்ராண்ட் ஒரு வேலையும் பண்ண மாட்டான், ஆனா அவனுக்கு பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஏன் பார்க்க போறோம். is referred to as coding strand. எந்த வேலையும் பண்ண மாட்டான். All the reference point while defining a transcription unit is made with coding strand only. So transcription unit நம்ம coding strand வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இனிமே வரது எல்லாமே coding strand வச்சு மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்குங்க. ஆனா அதை வச்சு தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். To explain the point, a hypothesized sequence from a transcription unit is represented below. இப்போ நல்லா கவனிங்க. 3' to 5' வரது யாரு? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டைரக்ஷன் பார்க்காதீங்க, லெஃப்ட் டு ரைட் பாருங்கன்னு சொன்னோம். சரி, 5' to 3' இருக்கிறது யாரு? கோடிங் ஸ்ட்ராண்ட். கோடிங் ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணுவான்? சும்மா இருப்பான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். இப்போ இந்த ஸ்ட்ராண்ட் தான் டிரான்ஸ்கிரைப் ஆக போகுது. இந்த ஸ்ட்ராண்ட் தான் டிரான்ஸ்கிரைப் ஆக போகுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபாலோஸ் காம்ப்ளிமெண்டரி ரூல்ஸ். காம்ப்ளிமெண்டரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அடினைன் இருந்தா யுராசில் ஃபார்ம் பண்ணும். தைமின் இருந்தா அடினைன். குவானைன் இருந்தா சைட்டோசின். சைட்டோசின்னா குவானைன். அடினைன் இருந்தா யுராசில ஃபார்ம் பண்ணும். தைமின் இருந்தா அடினைன். குவானைன்னா சைட்டோசின். சைட்டோசின்னா குவானைன். ஏன்னா தைமின் வரணும், ஆனால் யுராசில் தான் ஃபார்ம் ஆகும். தைமின்னா அடினைன். இது வரைக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். இது வரைக்கும் எழுதிருக்கேன். மீதியும் இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஹோம் ஒர்க். ஓகேங்களா? வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒர்க். இங்கே பாருங்க, டிரான்ஸ்கிரைப் ஆனது இவர் ஃபுல்லாகவே டிரான்ஸ்கிரைப் ஆகிருப்பாரு. நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். இந்த சீக்வன்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. டி இருக்க இடத்துல மட்டும் யூ போட்டிருக்கேன். அவ்வளவுதான். மீதி எல்லாம் அப்படியே ஏனா ஏ, ஜீனா ஜி, சீனா சி, ஏனா ஏ, ஜீனா ஜி, சீனா சி, ஏனா ஏ அப்படியே இருக்கும். இந்த ஒண்ணுமே பண்ணாத சீக்வன்ஸ் மாதிரியே புதுசா ஃபார்ம் ஆன
RNA strand இருக்கும் including direction 5 prime to 3 prime 5 prime to 3 prime இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு கோடிங் ஸ்ட்ராண்ட். புதுசா ஃபார்ம் ஆகிற RNA மாதிரியே இருக்கிறதுனால தான் ஒண்ணுமே பண்ணாத 5 prime to 3 prime இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டுக்கு கோடிங் ஸ்ட்ராண்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, can you now write the sequence of RNA transcribed from the above DNA ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீட்ல இது சம்பந்தமான கொஷின் உங்களுக்கு கேட்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க ஆன்சர் கொடுக்கல. இந்த ஆன்சர் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நீட்ல வரதுக்கான வாய்ப்புகள் 99.99% இருக்கு. பாத்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கடைசியா நான் உங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இங்க விஷயத்தை முடிப்போம். So this is the transcriptional unit. 3 prime to 5 prime left to right பாருங்க, ஏரோவை பார்க்காதீங்க. left to right பாருங்க, 3 prime to 5 prime template strand, 5 prime to 3 prime coding strand னு பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, இங்க promoter region இருக்காங்கன்னு சொன்னோமா, promoter and terminator. flank the structural gene. அது என்ன flank? இங்க பாருங்க, இங்க எனக்கு ரிப் இருக்கா, இந்த இடத்துல இங்க ஹிப் இருக்கா, ஹிப்புக்கும் ரிப்புக்கும் இடையில ஒரு கொடி இடை, அந்த இடை இந்த இடைம்பாங்களா, தட் இஸ் flank. அதாவது ரிப்ஸுக்கும் ஹிப்ஸுக்கும் இடையில இருக்கிறது flankன்னு சொல்ற மாதிரி ப்ரமோட்டாருக்கும் டெர்மினேட்டருக்கும் இடையில இருக்கிறது ஸ்ட்ரக்சரல் ஜீன். அவ்வளவுதான். ப்ரமோட்டார் அண்ட் டெர்மினேட்டருக்கு இடையில இருக்கிறது ஸ்ட்ரக்சரல் ஜீன். அதை தான் flankங்கிற டேர்ம் கொடுக்குறாங்க. ப்ரமோட்டார் அண்ட் டெர்மினேட்டர் flank the structural gene. ரெண்டுக்கும் border போட்ட மாதிரி இருக்குது. In a transcription unit, the promoter is said to be located towards 5 prime end of structural gene. The reference is made with respect to polarity of coding strand. நம்ம ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் இங்க பாருங்க, எனிதிங் எதை ரெஃபர் பண்ணாலும் நம்ம கோடிங் ஸ்ட்ராண்டை வச்சு தான் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இஸ் மேட் வித் கோடிங் ஸ்ட்ராண்ட். எதை நீங்க டிஃபைன் பண்ணாலும் all the reference point while defining a transcription unit is made with coding strand னு கொடுத்துட்டாங்க. அப்ப கோடிங் ஸ்ட்ராண்டை வச்சு தான் நீங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணணும். சரி, இப்போ 5 prime end எது கோடிங் ஸ்ட்ராண்டுக்கு? இதுதான். கோடிங் ஸ்ட்ராண்டுக்கு 5 prime endனா upstream. சரி, அதே upstream நீங்க டெம்ப்ளேட் ஸ்டாண்டை வச்சு சொன்னீங்கன்னா என்ன எண்டு? 3 prime end. see, இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது அப்ஸ்ட்ரீம்ங்க, இந்த டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிறது டவுன் ஸ்ட்ரீம். இங்க அப்ஸ்ட்ரீம்ல கோடிங் ஸ்ட்ராண்ட்ல என்ன எண்ட் இருக்கு? 5 prime end. அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. 5 located, அதாவது the promoter is located towards 5 prime end upstream of the structural gene. நம்ம எல்லாமே கோடிங் ஸ்ட்ராண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் சொல்லுவோம். It is a DNA sequence that provides binding site for RNA polymerase. Neat question. RNA polymerase எங்க bind பண்ணுவாங்க? promoter regionல தான் RNA polymerase வந்து bind ஆகும். Very important neat question. And it is the presence of promoter in a transcription unit that also defines the template and coding strand. Promoter region தான் template and கோடிங் ஸ்ட்ராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு 3 prime end ப்ரமோட்டார் ரீஜன்ல இருக்கும். கோடிங் ஸ்ட்ராண்டுக்கு ப்ரமோட்டார் ரீஜன்ல 5 prime end இருக்கும். தட்ஸ் இட். இதுதான் இந்த வேர்டுக்கு, இந்த லைனுக்கு மீனிங் அதுதான். ஸோ ப்ரமோட்டார் ரீஜன் எப்படி டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்ட்ராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது? ப்ரமோட்டார் ரீஜன்ல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு 3 prime endம், அதே மாதிரி கோடிங் ஸ்ட்ராண்டுக்கு 5 prime endம் இருக்கும். கோடிங் ஸ்ட்ராண்டோட 5 prime end தான் அப்ஸ்ட்ரீம், ப்ரமோட்டார் ரீஜன் தான் அப்ஸ்ட்ரீம். புரியுதா? ஆனா கோடிங் ஸ்ட்ராண்டை வச்சு தான் கேட்பாங்க. அப்ப டெர்மினேட்டர் ரீஜன் என்ன அர்த்தம்? டெர்மினேட்டர்னா கட் பண்றது, டவுன் ஸ்ட்ரீம். 3 prime of coding strand is downstream. ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட். கொஸ்டின்ல இதெல்லாம் வரப்போகுது. By switching its position with terminator, யாரு? இந்த என்னது? ப்ரமோட்டார், டெர்மினேட்டர். பாத்துங்க, the definition of coding and template strand could be reversed. எப்படி ரிவர்ஸ் ஆகுது? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ப்ரமோட்டர் ரீஜன்ல யாரு? 3 prime. அதே டெர்மினேட்டர் ரீஜன்ல 5 prime. யாரு? டெம்ப்ளேட் ரீஜன், டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அதே கோடிங் ஸ்ட்ராண்ட் ப்ரமோட்டர் ரீஜன்ல 5 prime. அதே டெர்மினேட்டர் ரீஜன்ல 3 prime. ஸோ ஸ்விட்ச் மாத்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் அந்த டைரக்ஷன் வந்து மாறுது. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ப்ரமோட்டார் ரீஜன்ல 3 prime, கோடிங் ஸ்ட்ராண்ட் 5 prime. அப்படியே இங்க பாருங்க, டெம்ப்ளேட் டெர்மினேட்டர் ரீஜன்ல 5 prime, கோடிங் ஸ்ட்ராண்ட்ல டெர்மினேட்டர் ரீஜன்
3 prime அதான் switching ஆயிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரிவர்ஸ் ஆயிக்குச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. The terminator is located towards 3 prime end of downstream, 3 prime downstream of the coding strand. இதான் coding strand green கலர்ல இருக்கிறத வச்சு தான் சொல்லணும். terminator 3 prime downstreamல இருக்கு. beginningல இருக்கிறது கீழ இருக்க கோடிங் ஸ்ட்ராண்டை வச்சு அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுங்க, கீழேயே இதை டவுன்ஸ்ட்ரீம்னு சொல்லிக்கிங்க. முடிய போகுது, ஆரம்பிக்கிறது அப்ஸ்ட்ரீம், முடிகிறது டவுன்ஸ்ட்ரீம். 5 prime end தான் நமக்கு கோடிங் ஸ்ட்ராண்டில் அப்ஸ்ட்ரீமில் இருக்குது. அதே கோடிங் ஸ்ட்ராண்டில் டவுன்ஸ்ட்ரீமில் 3 prime end இருக்குது. டோன்ட் ஃபர்கெட், கோடிங் ஸ்ட்ராண்டை ரெஃபர் பண்ணி தான் எல்லாம் சொல்லணும்னு முன்னாடியே ரூல்ஸ் சொல்லிட்டாங்க. கொஷினில் கேட்பாங்க, கரெக்டாக எழுதிருங்க. And it is usually defines the end of the process of transcription. யாரு? terminator. Okay. There are additional regulatory sequence that may be present further upstream or downstream to the promoter. Promoter regionல இந்த இடத்துல there may be regulatory genes. I gene, operator gene இதெல்லாம் எங்க இருக்கு? lac operonல இருக்கு. lac operonக்கு நான் வீடியோ போட்டுறேங்க இந்த NEET boosters-ல. So promoter regionல promoter தாண்டி repressor gene, operator gene இதெல்லாம் இருக்கலாம். Then some of the properties of these sequences shall be discussed while dealing with the regulation of gene expression. lac operonல படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. regulation of gene expressionல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம். A gene is defined as the functional unit of inheritance. ஒரு gene அப்படின்னா என்ன? structural gene. இங்க பாருங்க, structural geneங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஸ்ட்ரக்சரல் ஜீன். அவங்க தான் கேரக்டரே கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து எந்த மாதிரி பேசுகிறோம், நமக்கு எப்படி முடி வளருது, நம்மளோட எல்லா கேரக்டரையும் ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? ஸோ தட் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். கொஷினில் கேட்பாங்க, நீட்டில் பார்த்துக்குங்க. ஃபங்க்ஷனல் யூனிட்னா என்ன அர்த்தம்? ஜீனை பிரிச்சிங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் செயல்படாது. ஜீன் வந்து பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கணும். Though there is no ambiguity. Ambiguity na clearance. No clearance. No ambiguity na confusion. No ambiguity na confusion illa nartham. Ambiguity is confusion. No confusion. உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. There is no confusion that genes are located on the DNA. It is difficult to literally define a gene in terms of DNA sequence. என்ன சொல்கிறாங்க? ஜீனுங்கிறது டிஎன்ஏல தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அதை நம்ம வந்து உங்களுக்கு வாய் வழியாக சொல்கிறது கஷ்டங்கிறாங்க. த டிஎன்ஏ சீக்வன்ஸ் கோடிங் ஃபார் டிஆர்என்ஏ ஆர் ஆர்என்ஏ மாலிக்யூல் ஆல்சோ டிஃபைன் ஏ ஜீன். இப்போ எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறது மட்டும்தான் ஜீன் கிடையாது. டிஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணாலும் ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணாலே அதுக்கு பேர் ஜீன் தான். ஹவெவர் பை டிஃபைனிங் சிஸ்ட்ரான் NEET based question, cistron as a segment of DNA coding for a polypeptide. The structural gene cistron is structural gene. வேற ஒண்ணும் இல்ல, cistron is structural or functional unit. In a transcription unit could said to be monocistronic. Structural gene தான் cistron. ஒரு structural gene இருந்தா monocistronic. யூகேரியாட்ல monocistronic. NEET. யூகேரியாட்ல மோனோசிஸ்ட்ரானிக்கா இருக்கும். பாலிசிஸ்ட்ரானிக்னா மெனி ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்க போகுது. அது என்ன மெனி ஸ்ட்ரக்சரல் ஜீன்? இங்க பாருங்க, ஒரு ப்ரோமோட்டாருக்கும் ஒரு டெர்மினேட்டருக்கும் இடையில ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் இஸ் சிஸ்ட்ரான். ஒரே ஒரு சிஸ்ட்ரான் இருந்தா மோனோசிஸ்ட்ரானிக், தட் இஸ் யூகேரியாட். ஒரு ப்ரோமோட்டார் ஒரு டெர்மினேட்டருக்கு இடையில 4-5 சிஸ்ட்ரான் இருக்கு, மோர் தென் 1 சிஸ்ட்ரான் இருக்கு, தட் இஸ் மோர் தென் 1 ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குன்னா பாலிசிஸ்ட்ரானிக். ப்ரோகேரியாட்ல பாலிசிஸ்ட்ரானிக், யூகேரியாட்ல மோனோசிஸ்ட்ரானிக் கண்டிஷன் இருக்கு. தட் மீன்ஸ் வாட்? ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒரு ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும், 4 ஸ்ட்ரக்சரல் ஜீன் 4 ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும், 10 இருந்தா 10 ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும். யூகேரியாட்ல ஒரு ஜீன்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு, சாரி ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு. See, we have 30,000 plus genes. ஒவ்வொரு இதுலேயுமே நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஜீன், அதாவது சிஸ்ட்ரான் வந்து ஒன்று தான் இருக்குங்கிறாங்க ஒவ்வொரு ஜீனுக்கும். யூகேரியாட்டுக்கு, நம்மலாம் யூகேரியாட். அதே ப்ரோகேரியாட்டில் பாலிசிஸ்ட்ரானிக்காக இருக்கும். மோஸ்ட்லி இன் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்ஸ். ஆல் பாக்டீரியாஸ் ஆர் ப்ரோகேரியாட்ஸ். In eukaryote, the monocistronic structural gene have interrupted coding sequence. The genes in eukaryotes are split. அது என்ன ஸ்பிளிட்னா, இந்த டயக்ராமில் பார்த்துட்டு வந்துடுவோம் போயிட்டு. இங்கே பாருங்க, சி
இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது சிஸ்ட்ரான்ங்கிறாங்க, இன்ட்ரான்ங்கிறாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எக்ஸான்ங்கிறாங்க. இன்டரப்ட் பண்ணுறதுனால எக்ஸான் எக்ஸான் எக்ஸான், திஸ் இஸ் எக்ஸான், this is exon, this is exon, this is exon, this is exon, exon express பண்ண போறான், அதான் exon, express பண்ண போறான். intron interrupt பண்ண போறான். interrupt பண்றதுனால அதுக்கு பேர் intron. interruptனா இடையூறுன்னு அர்த்தம், இடைஞ்சல் பண்றது. எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், எக்ஸான்னு அர்த்தம். ஸோ நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்றவன் வேணும், இன்டரப்ஷன் பண்றவன் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ யூகேரியட்ல மட்டும் பாத்தீங்கன்னா the coding sequence or expressed sequence are defined as exon. interrupt பண்றவன் intron, அவன் தான் ஸ்ப்ளிட் பண்றான், ஸ்ப்ளிட்னா பிரிக்கிறான் exons. exons are said to be those sequence that appear in mature or processed RNA. mature or processed RNA க்கு பேரு mRNA, mRNA. okay, messenger RNA. mature na m, அந்த m mature னு அர்த்தம் கிடையாது. this is messenger RNA. ஓகேங்களா? the exons are interrupted by introns. interrupt பண்ணதுனால தான் அதுக்கு பேர் introns. introns or intervening sequence do not appear in the mature processed RNA. mRNA ல அது இருக்காது. the split gene arrangement further complicates the definition of gene in terms of DNA segment. இப்போ ஜீன்னா என்ன? கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண போதுங்கிறோம். டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் தான் ஜீன். அந்த ஜீனில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜீன் இருக்குது, இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு இந்த பார்ட்டெல்லாம் இந்த 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 பார்ட்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகாதுங்க, இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணால் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். காம்ப்ளிகேட் பண்ணுறாங்கல்ல, அதில் எக்ஸ்பிரஸ் ஆகாத ஒரு குட்டி குட்டி பார்ட்டும் இருக்குது. தட் இஸ் எக்ஸ்பிரஸ் ஆகலைன்னா இன்ட்ரான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ நம்மளை மேலும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இன்ட்ரான் எக்ஸான் கொடுக்குது. யூகேரியட்ல தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. Inheritance of a character is also affected by promoter and regulatory sequence of a structural gene. ஏன்னா promoter இல்லைன்னா RNA synthesis ஆகலைன்னா, RNAலேருந்து புரோட்டீன் வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். Hence sometimes regulatory sequences are loosely defined as regulatory genes. ஸோ ரெகுலேட்டரி சீக்வன்ஸுங்கிறது ரெகுலேட்டரி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எப்போ எந்த விஷயம் நடக்கணுங்கிறத ரெகுலேட் பண்ணுறது தான் ரெகுலேட்டரி ஜீன்ஸ். ஈவன் தோ தீஸ் சீக்வன்ஸ் டு நாட் கோட் ஃபார் எனி RNA அண்ட் ப்ரோட்டீன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நீட் பாயிண்ட், நல்லா பார்த்துக்குங்க. ரெகுலேட்டரி ஜீன் டஸ் நாட் கோட் ஃபார் எனி RNA ஆர் ப்ரோட்டீன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனும் இல்லை டிரான்ஸ்லேஷனும் ரெண்டையுமே ரெகுலேட்டரி ஜீன் பண்ணாது. ரெகுலேட்டரி ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனும் பண்ணாது, டிரான்ஸ்லேஷனும் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் RNA அண்ட் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். இன் பாக்டீரியா 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் RNAs ஆர் தேர். mRNA மெசஞ்சர்னு அர்த்தம் அதுக்கு பேர். tRNA ட்ரான்ஸ்ஃபர் RNAன்னு சொல்லுவாங்க. rRNA ரைபோசோமல் RNAன்னு சொல்லுவாங்க. All 3 RNAs are needed to synthesize protein in a cell. The mRNA provides template. Templateனா இதுதான் என்ன அமினோ ஆசிட் சீக்வன்ஸை சிந்தசிஸ் பண்ணணும், என்ன புரோட்டீன் வரப்போகுதுங்கிற டிசைட் பண்ண போகிறது mRNA. தட்ஸ் வை இட் ப்ரொவைட்ஸ் டெம்ப்ளேட். கொஷினில் கேட்பாங்க mRNA ப்ரொவைட் டெம்ப்ளேட். tRNA பிரிங்ஸ் அமினோ ஆசிட். tRNA பிரிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வருது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அமினோ ஆசிடை பிடிச்சிட்டு வருது. வா வா வா, நீ தான் இங்கே வந்து உட்காரணும், இந்த ப்ரோட்டீனுக்கு நீ தான் சீக்வன்ஸாக இருக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வருது அமினோ ஆசிட்ஸ். அண்ட் ரீட்ஸ் த ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோடை ரீட் பண்ணுறதும் tRNA தான். ஸோ இட் பிரிங்ஸ் த அமினோ ஆசிட் அண்ட் ரீட் த ஜெனட்டிக் கோட் இன் த mRNA. ஓகே, rRNA ஸ்மால் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைபோசோமல். ரைபோசோமல் RNA ரைபோசோம்னு இருக்கு, அப்போ அது ஸ்ட்ரக்சர். ரைபோசோம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் தானுங்களே. ரைபோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் rRNA. ஸோ இட் ஃபார்ம்ஸ் எ ஸ்ட்ரக்சர் கால்டு ரைபோசோம். அது ஒரு ஆர்கனல் தானுங்களே. அண்ட் கேட்டலிட்டிக் ரோல். கேட்டலிட்டிக் ரோல்னா என்ன? டிரான்ஸ்லேஷனை துரிதப்படுத்துது. டிரான்ஸ்லேஷன் புரோட்டீன் சிந்தசிஸை வேகப்படுத்துது. There is a single DNA dependent RNA polymerase that catalyzes transcription of all types of RNA in bacteria. See, in bacteria, prokaryotes, mRNA, rRNA, tRNA, all 3 types are formed or synthesized by only one type of RNA polymerase enzyme. ஆனா இங்க வந்து RNA polymerase வந்து promoter regionல bind ஆகுறாங்க and initiate the transcription. Initiation சொல்லுவோம். It uses nucleotide triphosphate as a substrate. இங்க வந்து பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன்னா உங்களுக்கு RNA polymerase சிக்மா ஃபேக்டரோட ஜாயிண்ட் ஆகி போய் ப்ரொமோட்டர் ரீஜன்ல பைண்ட் ஆகிறது தான் இனிஷியேஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இலாங்கேஷன்னா சிக்மா ஃபேக்டர் தனியாக வந்தாச்சு, இனிஷியேட் பண்ணோடனே சிக்மா ஃபேக்டர் தனியாக வந்துடுவாங்க. RNA பாலிமரேஸ் அப்படியே இதுதான், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் நமக்கு வந்து
mRNA or rRNA, tRNA எது வேணா வச்சுங்க RNA சிந்தசிஸ் ஆகுது. ஆனால் RNA ஸ்டில் என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த டிஎன்ஏலேருந்து சிந்தசிஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த RNA பாலிமரேஸ் என்சைமோட அட்டாச்சாக இருக்குது. இதுதான் RNA பாலிமரேஸ் என்சைம். ஓகேங்களா? தென் டெர்மினேட்டர் ரீஜனுக்கு போகும்போது ரோ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரோ ஃபேக்டர் RNA பாலிமரேஸோட கம்பைண்ட் ஆகி RNA சிந்தசிஸ் ஆகிறத நிறுத்திடும், RNA தனியாக வந்துடும். ஸோ டிஎன்ஏ RNA பாலிமரேஸ் ரோ ஃபேக்டர் எல்லாம் தனித்தனியாக அவன் வேலையை பார்க்க போயிட்டா டெர்மினேஷன். இந்த 3 ஸ்டெப்பில் தான் நமக்கு வந்து RNA சிந்தசிஸ் ப்ரோகேரியாட்ஸ்லையும் நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இட் யூசஸ் நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். நல்லா கவனிக்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோசைட்னா அடினோசைன், குவானோசைன், யூரிடின். RNA யூரிடின் தான் இருக்கும், தைமின் இருக்காது. யூரிடின், தென் அடினைன், குவானின், சைட்டோசின். இதெல்லாம் நியூக்ளியோசைட். சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ். ஓகேங்களா? இதோட பாஸ்பேட் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடை பிரித்து சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் இஸ் நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் இஸ் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு இஸ் சுகர் நைட்ரஜன் பேஸ் பாஸ்பேட். சுகர் பாஸ்பேட் நைட்ரஜன் பேஸ்னு சொல்லுவோம். சுகர் பாஸ்பேட் நைட்ரஜன் பேஸ், சூப்பர்மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது நத்திங் பட் நியூக்ளியோடைட்ஸ் தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. தென் and polymerase is a template dependent fashion following the rule of complementarity. adenine இருந்தா uracil வரும், guanine இருந்தா cytosine வரும், cytosine இருந்தா guanine வரும், thymine இருந்தா adenine வரும். அதான் complementarity. அது என்ன டெம்ப்ளேட் டிபெண்டன்ட், டிஎன்ஏல ஒரு சீக்வன்ஸ்க்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், 3' to 5' இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னு சொன்னோம்ல, அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இப்படி அனிடைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இருந்தால் அடினைனுக்கு பதிலாக யூராசில் வரும், குவானைன் இருந்தால் சைட்டோசின் வரும், சைட்டோசின் இருந்தால் குவானைன் வரும், தைமின் இருந்தால் அடினைன் வரும். இதை தான் நம்ம வந்து டெம்ப்ளேட் டிபெண்டன்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சம்ஹவ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் ஓப்பனிங் த ஹெலிக்ஸ் அண்ட் கண்டினியூஸ் இலாங்கேஷன். எது, RNA பாலிமரேஸ் என்சைம் ஹெலிக்ஸ். ஹெலிக்ஸ்ங்கிறது இங்கே டிஎன்ஏ ஹெலிக்ஸ். இந்த ஹெலிக்ஸ் எதை சொல்கிறாங்க, இந்த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் RNA பாலிமரேஸ் ஹெல்ப் பண்ணுது. ஒன்லி a short stretch of RNA remain bound to the enzyme. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், RNA வந்து பவுண்ட், அதை கூட ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Then once the polymerases reaches the terminator region, the nascentனா என்ன அர்த்தம்னா newly formed one, புதுசா ஃபார்ம் ஆனவங்கன்னு அர்த்தம். nascent RNA falls off, so also RNA polymerase also falls off. இங்க பாருங்க, RNA தனியா வந்துருச்சு, RNA polymerase-உம் தனியா வந்துருச்சு. This results termination of transcription முடிஞ்சாச்சு. So initiation, elongation, termination. Okay. And intriguing question, உங்களுக்கு தோன்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இஸ் தட் ஹவு இஸ் த RNA polymerases able to catalyze all the 3 steps, initiation, elongation and termination. இந்த மூணையும் எப்படி அது பண்ணுது அப்படின்னா, initiation, elongation and termination, the RNA polymerases is only capable of catalyzing the process of elongation மட்டும்தான் RNA polymerase பண்ண முடியும். It associate transientlyனா temporary, அப்போதைக்கு, permanent கிடையாது. transiently with initiation factor, that is sigma. இது வந்து சிக்மான்னு சொல்லுவீங்க இல்லையா, sigma factor. and termination நடக்கிற இடத்துல rho factor அப்படின்னு சொல்லுவீங்க, to initiate and terminate transcription respectively. So initiationக்கு sigma factor, terminationக்கு rho factor. Association with these factors alter the specificity of the RNA polymerase to either initiate or terminate. So sigma factor bind ஆனா transcription start ஆகும், rho factor bind ஆனா transcription terminate ஆயிடும், stop ஆயிடும். அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. In bacteria, since the mRNA does not require any processing to become active, and also since transcription and translation takes place in the same compartment, neat question,
same compartment, that is cytosol. Cytosol is nothing but liquid part of the cytoplasm is cytosol. Cytoplasm na enna organelle la irukum, adula kanna nariya organelles irukum. And the organelles oda யார் இருக்கா லிக்விட் பார்ட் இருக்காங்க, அந்த லிக்விட் பார்ட்டை நம்ம வந்து சைட்டோசால் அப்படிம்போம். அண்ட் நியூக்ளியஸ் compartment, there is no separation of cytosol and nucleus in the bacteria, because bacteria ல nucleus கிடையாது, no nucleus. bacteria ல nucleus இருக்காது, only cytoplasm இருக்கும், அதுல DNA nucleoid nucleus like structure இருக்கும், that is not nucleus. nucleoidங்கிறது DNA, circular DNA இருக்கும், அவ்வளவுதான். ஸோ சைட்டோபிளாசத்தில் தான் உங்களுக்கு ரெண்டுமே நடக்கிறது. many times the translation can begin much before mRNA is fully transcribed. இங்கே பாருங்க, இங்கே mRNA ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா இங்கேயே வந்து இந்த ரைபோசோம்ஸ் வந்து பைண்ட் ஆகி டிரான்ஸ்லேஷன் பண்ணி புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, புரோட்டீன் ஆர் அமினோ ஆசிட் சீக்வன்ஸை ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடியல, இலாங்கேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள அவசரமா சோறு ஆக்கிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே அள்ளி திங்கிற மாதிரி ப்ரோகேரியாட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் போதே அவசரமா டிரான்ஸ்லேஷனும் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்டு கப்புள்டு ப்ராசஸ். ஓகேங்களா? So consequently the transcription and translation can be coupled in bacteria. simultaneously நடக்கிறது தான் coupled அப்படினு சொல்றாங்க. This is also neat question. coupled transcription translation எங்க நடக்குது? prokaryoteல மட்டும் நடக்குது. in eukaryotes, இப்போ eukaryoteக்கு வரோம். there are two additional complexities. ரெண்டு additional problem இருக்கு. ஸ்டெப் 3 தான், இனிஷியேஷன், இலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன், அவ்வளவுதான். ஆனா ரெண்டு சிக்கல் இதுல இருக்கு. ரெண்டு சிக்கல் என்ன? சிக்கல் நம்பர் 1, there are at least 3 RNA polymerases. நம்ம ப்ரோகேரியாட் பாக்டீரியால என்ன சொன்னோம்? mRNA, rRNA, tRNA இதெல்லாம் சிந்தசிஸ் பண்றதுக்கு 1 type of RNA polymerase enzyme மட்டும் தான் இருக்கணும். பட் இங்க அட்லீஸ்ட் 3 types of RNA polymerases இருக்கு நியூக்ளியஸ்ல. கொஷின், இதெல்லாம் கண்டுக்காம போயிடுவீங்க, இதெல்லாம் கொஸ்டின்ல ஜங்குன்னு வந்து உட்காந்துருக்கும், நியூக்ளியஸ்ல தான் இருக்கு. இன் அடிஷன் டு RNA polymerase found in the organelles. ஆர்கனல்ஸ்னா என்ன சார்? பார்ட்ஸ் பிரசன்ஸ் இன்சைட் த செல். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் எல்லாம் 1 type of RNA polymerase தான் இருக்கும், ஏன்னா தே லுக் லைக் ப்ரோகேரியாட். மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும். ஆர்கனல்ல 1 type of RNA polymerase தான் இருக்கு. பட் நியூக்ளியஸ்ல மினிமம் 3 types of RNA polymerase இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா, அது ரெட்டுக்கு ரெட்டு தெரிய மாட்டேங்குதா, அண்ட் பிளான்டா இருந்தா குளோரோபிளாஸ்ட். இது ரெண்டுலையும் 1 type of RNA polymerase 70s ரைபோசோம்ஸ் தான் இருக்கும். பட் இன் நியூக்ளியஸ் அட்லீஸ்ட் 3 types of RNA polymerase இருக்கு. there is a clear cut division of labor. அவங்க ஃபங்க்ஷனை தெளிவா பிரிச்சுக்கிறாங்க. நீ இந்த வேலையை பண்ணு, நான் இந்த வேலையை பண்றேன், அவன் அந்த வேலையை பண்ணுவான். இங்க பாருங்க, RNA polymerase 1 rRNA-வை சிந்தசிஸ் பண்றாரு. 1ல rRNA polymerase 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. RNA polymerase 1 வந்து rRNA-வை மட்டும் சிந்தசிஸ் பண்ணல, 28S, 18S and 5.8S அந்த மாலிகுலர் வெயிட்ல ஸ்வெட்பர்க் யூனிட்ம்பாங்க. ஸ்வெட்பர்க் யூனிட்னா அந்த சென்ட்ரிஃபியூஜ்ல வேகமாக கிருகிருன்னு சுத்தும் போது எந்த டைம்ல எவ்வளோ நேரத்தில் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் மாலிக்யூல் வந்து செடிமெண்ட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்வெட்பர்க் யூனிட் கொடுக்குறாங்க, சென்ட்ரிஃபிகேஷன் ஃபோர்ஸ் அந்த செப்பரேஷனை வச்சு. ஸோ இதில் 28S, 18S, 5.8S எல்லாம் சிந்தசிஸ் பண்ணால் RNA polymerase 1 ஹெல்ப் பண்ணுது rRNA. whereas the RNA polymerase 3 is responsible for the transcription of tRNA. 3 ஞாபகம் வச்சுங்க. tRNA மட்டும் இல்லை, 5 srRNA, snRNAs. snRNA small nuclear RNAs அவங்களே கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. the RNA polymerase 2 transcribes precursor of mRNA. precursor-ங்கிறது இங்க பாருங்க full form பார்த்துங்க, heterogeneous nuclear RNA, hnRNA. hnRNA-ங்கிறது precursor, முன்னாடி. யாருக்கு முன்னாடி? mRNA-க்கு முன்னாடி இருக்கவர். அவரை சிந்தசிஸ் பண்றவங்க RNA polymerase 2 லெட்டர் இருக்கு பாருங்க, HN. RNA polymerase 2 hnRNA ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்தா mRNA வரப்போகுது. இது முதல் சிக்கல். ப்ரோகேரியாட்டுக்கு ஒரே ஒரு RNA polymerase enzyme தான், பட் இங்க 3 டிஃபரண்ட் RNA polymerase enzyme நியூக்ளியஸ்ல இருக்கு. Okay. The second complexity is that primary transcripts contain both exons and introns. இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம்.
இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இங்கே பாருங்கள் இன்ட்ரான்ஸ் என்னப்பா இது ஓகே இங்கே பாருங்கள் ஓகே சாரி பென் சூஸ் பண்ணிக்கணும். இன்ட்ரான் இருக்குது அண்ட் எக்ஸான்ஸ் இருக்குது. எக்ஸான்ஸ்க்கு இடையில இன்ட்ரான்ஸ் வந்து கிடக்குது. ஓகேங்களா, இந்த இதுவும் பார்த்துட்டோம். ஆமாம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் சப்ஜெக்டட் டு த ப்ராசஸ் கால்டு ஸ்ப்ளைசிங். ஸ்லைஸ்னா கட் பண்ணுறது, ஸ்லைஸ்னா கட் பண்ணுறது, மேங்கோ ஜூஸ் இல்லை கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஸ்ப்ளைஸ்னு கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளைஸ் பி வந்திருக்கு. ஸ்ப்ளைசிங்னா என்ன அர்த்தம்? கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது. ரெண்டு ப்ராசஸ், கட் பண்ணுறது, தேவையில்லாத தூக்கி போடுறது, தேவை உள்ளதை மட்டும் ஜாயின் பண்ணுறது, எல்லாம் சேர்த்து ஸ்ப்ளைசிங். வேர் த இன்ட்ரான்னா இன்டரப்ட் பண்ணுறவன், டார்ச்சர் பண்ணுறவன், அவனை தூக்கி வெளியே போடுங்க. இன்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்டு அண்ட் எக்ஸான்ஸ் ஆர் ஜாயின்ட் இன் டிஃபைன்ட் ஆர்டர். கரெக்டான ஆர்டரில் நம்ம வந்து எக்ஸான்ஸை ஜாயின் பண்ணிடணும். எல்லோ கலரில் இருக்கிறது தான் எக்ஸான், ஆரஞ்சு கலரில் இந்த இதெல்லாம் வந்து இன்ட்ரான். இதெல்லாம் தூக்கி கட் பண்ணி போட்டுட்டு இன்ட்ரான்ஸை மட்டும் இன்ட்ரான்ஸை தூக்கி போட்டு எக்ஸான்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறவனை மட்டும் ஜாயின் பண்ணும், தேவையான கரெக்டான ஆர்டரில். HNRNA undergoes additional processing called capping and tailing. Capping an additional an unusual nucleotide methyl guanosine triphosphate. இங்கே பாருங்கள் பிக்சரில் தெளிவாக தெரியும். மெத்தைல் M இருக்குது, குவானோசைன் G, triphosphate 1 2 3 3 பாஸ்பேட் இருக்குது. மெத்தைல் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் இஸ் த கேப்பிங். இங்கே பாருங்கள் இலாங்கேஷன் ஆகிட்டு இருக்கும் போதே கேப்பிங் நடந்துருச்சு. ஆனால் டெர்மினேஷனுக்கு அப்புறம் தான் டெய்ல் வருது. டெய்ல் வந்து ஸ்ப்ளைசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெய்ல் வருது. பிக்சரில் பாருங்கள், அதாவது ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டெய்ல் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ப்ராசஸிங் HNRNAலேருந்து mRNA ப்ராசஸிங் நடக்கும்போது டெய்ல் வருது. ஆனால் கேப் வந்து எப்பயே வந்துருச்சு, இனிஷியேஷன் ஸ்டெப்லேயே கேப் வந்து மாட்டியாச்சு இங்கே. ஓகேங்களா, சரி. இட்ஸ் ஆடட் டு த 5' எண்ட். 5' எண்டில் வந்து உங்களுக்கு மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் கேப், இதுதான் 5' எண்ட். பார்த்துக்குங்க, 5' எண்ட், இது 3' எண்ட். ஓகேங்களா, 3' எண்ட். 5' எண்டில் கேப் வராரு ஆஃப் HNRNAல. டெய்லிங்கில் அடினைலேட் ரெசிடியூஸ், இது கொஷினில் கேட்பாங்க. 200 to 300 அடினைலேட் residues are added at the 3' end in template independent manner. அது என்ன சார் template independent manner? templateனா யாரு? இந்த ப்ளூ இல்லை சாரி இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, 3' இருந்து இந்த 3' இருந்து 5' முடிஞ்ச இந்த ரெட் கலர் தான் உங்களுக்கு வந்து என்னது, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கும் இந்த டெய்ல் ஃபார்மேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், HNRNA வந்ததுக்கு அப்புறம் தான் அடினைலேட் டெய்ல் வந்து ஆட் ஆகுது. இந்த அடினைலேட் டெய்லில் எத்தனை அடினைலேட் இருப்பாங்களாம் 200 to 300 அடினைலேட் இருப்பாங்க. அதை வந்து பாலிஏன்னு பிக்சரில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் மேனரில் அது வந்து ஆட் ஆகுது. இட் இஸ் ஃபுல்லி ப்ராசஸ்ட் HNRNA now called mRNA. இப்போ கேப் வந்தாச்சு, டெய்ல் வந்தாச்சு, இன்ட்ரான்ஸை பூரா தூக்கி போட்டாச்சு, எக்ஸான்ஸ் வந்து ஒரு ஆர்டர்லி மேனரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் mRNA, மெசஞ்சர் RNA. இதோட ஐடி கார்டு யாருன்னா இந்த M குவானோசைன் ட்ரைபாஸ்பேட்டும் பாலி அடினைலேட் டெய்லும் தான். இந்த ரெண்டும் இருந்தால் தான் நியூக்ளியஸ்லேருந்து நியூக்ளியர் போர் வழியாக இவங்க வெளியவே வர முடியுங்க. ஓகே, so that is transported out of nucleus for translation. mRNA தான் நியூக்ளியஸை விட்டு வெளியே வரும். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எந்த RNA இன்சைட் த நியூக்ளியஸ் மட்டும் உங்களால் பார்க்க முடியும்? HNRNA, ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் RNA. ஏன்னா அது mRNAவாக கன்வெர்ட் ஆனால் தான் சைட்டோபிளாசத்துக்கு வர முடியும், இல்லைன்னா வரவே முடியாது, அங்கேயே இருக்க வேண்டியது தான். ஸோ the significance of the such complexity is now beginning to be understood. இப்போ நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். The split gene arrangement represents probably an ancient feature of the genome. நம்ம பழங்காலத்திலேயே நம்ம ஜீனோம் ஃபார்ம் ஆயிருக்கும், பல மில்லியன் பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். The presence of introns is reminiscent of antiquity. பழமையை ஞாபகப்படுத்துது. அந்த காலத்தில் இந்த இன்ட்ரான்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இப்போ அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் தேவையில்லைங்கிறதுனால அது கட்டாயி ரிமூவ் ஆகுது. ஸோ பழையதை ஞாபகப்படுத்து. ரெமினிசன்னா ரிமெம்பர் பண்ணுறது, ஆன்டிக்விட்டினா பழமை,
அந்த காலத்தில் இருக்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ப்ளைசிங் ரெப்ரசன்ஸ் த டாமினன்ஸ் ஆஃப் RNA வேர்ல்டு. ஏன்னா ஸ்ப்ளைசிங்கிற ஒரு ப்ராசஸ் RNA பண்ணினாதான் mRNA வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸே நடக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் RNA தான் டாமினேட் பண்ணியிருக்குங்கிறதுக்கு இந்த ஸ்ப்ளைசிங் ஒரு எக்ஸாம்பிள். இது எந்த ப்ரொசீஜர் RNA வேர்ல்டோட டாமினன்ஸை நமக்கு உணர்த்துதுன்னா ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்னா என்ன? HNRNAலேருந்து mRNA வரது தான் ஸ்ப்ளைசிங். கேப்பு டெய்ல் எல்லாம் வச்சு. ஓகே. So in the recent times the understanding of RNA and RNA dependent processes in the living system have assumed more importance. RNA dependent process na enna artham? Transcription, translation இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் ஜெனட்டிக்கலி எவல்யூஷன்லாம் படிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். NCERT லைன் டு லைன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கேள்வி வந்தால் நீட்டுக்கு இதுலேருந்து தான் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்? கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னது? கொஷின் கேட்கும்போது எங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம். அங்கே எழுதி காமிச்சிடுறேன். கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த கொஷின் கேட்குறப்போ என்ன கொஷின் கேட்கலாம் நல்லா பாருங்க. உங்களுக்கு கொஷினில் 3' ACGTC 5' கொடுத்து இதுக்கு RNA டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது முதல்ல நீங்கள் டைரக்ஷனை மாற்றணும். 5' to 3' அப்படின்னு டைரக்ஷனை மாற்றிங்க. ஏ இருந்தால் ஏக்கு ஆப்போசிட்டில் U வரும். சினா G, ஜினா C, Tனா A, சினா G. இப்படி நீங்கள் ஸ்ட்ராண்டாக கண்டுபிடிச்சி ஆப்ஷனை ஆன்சராக போட்டுருங்க. அதே கொஷினில் செகண்ட் டைப்பில் 5' ஆரம்பிச்சிருக்கு. A, C, T, G, C 3' முடியுது. இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து RNA ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைக்கும்? சேம் அப்படியே எழுதுங்க. 5', சேம் 3' எழுதுங்க. ஏன்னா A, சினா C, T இருந்தா U, ஜினா G, சினா C. ஏன்னா கோடிங் ஸ்ட்ராண்ட் கொடுத்தாங்கன்னா அப்படியே T இருக்க இடத்துல Uவை போட்டு எழுதிட்டீங்கன்னா ஆன்சர். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் 3' to 5' டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் டைரக்ஷன்லேருந்து ப்ரைம் போட்டிருக்காங்களா அதுலேருந்து எல்லா லெட்டருக்கும் உல்டாவாக காம்ப்ளிமெண்ட்ரி எழுதி கண்டுபிடிச்சா கரெக்டான ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் த திங். தேங்க்ஸ் அ லாட். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அகெயின்.